Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ரெசிபி வந்து பார்க்க போறோம்னா பிரியாணி கத்திரிக்காய் வந்து எப்படி செய்யறதுன்னு தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து ஃபைனா வந்து சாப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க வந்து பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல வந்து சின்ன கத்திரிக்காய் கிடைச்சிச்சுன்னா ஒரு 5 லேருந்து 6 கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து வெள்ளை எள்ளு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வெள்ளை எள்ளு, நடக்கடலை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் பாப்பாகும். அந்த டயத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும். எள்ளு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நடக்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து நடக்கடலை, நம்ம அவிக்காத கடலை. உங்கள்கிட்ட வந்து வறுத்த கடலை இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கடலையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நான் வறுத்து வச்சுருந்த கடலையில் உள்ள தோலெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் தேங்காய் வந்து ரோஸ்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நார்மலாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வந்து பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் நல்லெண்ணெயும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கடுகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து நான் வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப்பரில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து முழு மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லிக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிக்கீரையில் தண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வந்து வாசமாக இருக்குங்கிறதுக்காண்டி. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம எல்லா மசாலாவே குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும். கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
புளி தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து எள்ளு, பீனட்ஸு, தேங்காய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இனிச்ச மாதிரியும் வந்து இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ரெசிபி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரி ஒன்.